அனைத்து உறவுகளுக்கும் மதிய வணக்கங்கள். நான் உங்கள் தமிழரசி. இதை பாருங்க, இந்த மாடல் நல்லா இருக்கான்னு பாருங்க. ப்ளவுஸ் அன்னைக்கு தைக்க கொடுத்தேன்ல, இன்னைக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். நான் ஒன்று சொன்னேன், இந்த அம்மா ஒன்று வச்சுட்டாங்க. கையை பாருங்க, இந்த மாடல் நான் போட்டதே இல்லை, அந்த அம்மா வச்சு விட்டாங்க. இந்த ப்ளவுஸு வந்து எனக்கு மனசுக்கு நல்லாவே இல்லை. ஜென்ஸுக்கிட்ட கொடுத்தேன், அவங்க சூப்பராக எனக்கு தைச்சி கொடுத்தாங்க. சரி, லேடிஸ் நல்லா தைப்பாங்களேன்னு சொல்லிட்டு இந்த அம்மாட்ட நான் கொடுத்துட்டேன். பாருங்கள், எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு நான் நினச்ச மாரி இல்லை. நான் சொன்னது ஒன்று, அவங்க செஞ்சது ஒன்று. இப்போ தான் வாங்கிட்டு வந்து போட்டு பார்க்குறேன். என்னமோ தொலைக்கான்னு இருக்குது. இந்த ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு வந்து 650 ரூபா கூலி. 700 சொல்லி 50 ரூபா கம்மி பண்ணிக்கிட்டு 650 ரூபா. இந்த நான் வந்து எப்போதுமே ரெடிமேடாக ப்ளவுஸு தான் எடுப்பேன். அன்றைக்கி ஒரு 4 ப்ளவுஸு ஜென்ஸுக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். சூப்பராக தைச்சி கொடுத்தாங்க. எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு. இவங்க லேடிஸ், அவங்கள்ட்ட தான் கடைக்கு எடுத்துக்கிட்டு போனேன். இவங்க என்ட்ரன்ஸ்லேயே இருந்தாங்க. சரி, லேடிஸ்க்கு நம்ம கொடுத்தோன்னா, லேடிஸ்க்குனா இந்த ஃபிட்டிங்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஜென்ஸுக்கிட்ட சொல்கிறதோட லேடிஸுக்கிட்ட கொஞ்சம் நல்லா நம்ம பேசலான்னு சொல்லிட்டு தான் நான் அந்த லேடிஸுக்கிட்ட போனேன். ஆனால் வந்து எனக்கு மனசுக்கு வந்து அவரு ஆனால் காசு அதிகமாக, இந்த அம்மாட்ட வந்து காசு அதிகம். வந்து நான் என்ன நினச்சேன், இந்த துணியெல்லாம் நல்லா லைனிங்கெல்லாம் வச்சு நல்லா கிரைண்டாக செஞ்சு கொடுக்க போகிறாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு நானும் ஒத்துக்கிட்டேன். 650-700 ரூபாய்க்கு நானும் ஒத்துக்கிட்டேன். ஆனால் வந்து ஒன்றுமே இல்லைம்மா, எந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்கு எதுவுமே கிடையாது. ஒரு லைனிங் துணி 50 ரூபா, ஒரு லைனிங் துணியை மட்டும் வச்சு நம்மளுக்கு தைச்சி கொடுத்துருக்காங்க. நம்ம துணியில் நம்ம லைனிங் துணியை வச்சு தைச்சி கொடுத்துருக்காங்க. எனக்கு மனசுக்கு ஏற்றுக்கவே இல்லை. 650 ரூபாய்க்கு என்னம்மா ஒரு ப்ளவுஸ் 650 ரூபாய்க்கு ஆனால் ஒர்க் இருக்கணும் இல்லை? ஒன்றுமே இல்லை. சட்டையை பாருங்கள், 90,000. யார் இன்னும் ஒரு கை உள்ளே விட்டு இருக்கலாம் போல இருக்குது. 90 இருக்கான்னு இருக்குது. என்ன சொல்ல, லேடிஸுக்கிட்ட நான் வரேன், நல்லா தைச்சி கொடுத்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் சொல்கிறேங்கன்னு சொன்னேன். எல்லாத்தையும் ஆனால் சொன்னேன். கவிதா டைலரிங் மேல் நான் எல்லாத்தையுமே தான் சொன்னேன். நான் தைச்சி பார்த்துட்டு நான் சொல்கிறேன்னு சொன்னேன். இதோ தைச்சி பார்த்துட்டேன். இந்த எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே பிச்சு போடணும் போல் இருக்குது. கதை சொல்லுவாங்களே, சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிறதுன்னு. அந்த ஜென்ஸுக்கிட்ட கொடுத்தா நல்லா தைச்சி கொடுத்துருந்துருப்பார். லேடிஸுக்கிட்ட கொடுத்து நான் இப்படி ஆகிட்டேன், மோசம் போயிட்டேன். அவ்வளோதான் சொல்கிறேன். காசுக்கும் இது நல்லாவும் இல்லை. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள்.